அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சைட்டில் இருக்கிற ஒத்தக்கால் மண்டபம் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம். இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒத்தக்கால் மண்டபம் வந்து நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம ரத்ன சார் வந்து வசந்தம் கார்டனில் பண்ணி கொடுத்தோம். அதோடைய ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒர்க் அப்டேட் பார்த்திங்கன்னா டே 12 வந்து பேஸ்மெண்ட் ஒரு வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இன்றைக்கி லிண்டல் மட்டத்துக்கு எல்லா கல்லுகளாக அடிக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ்ட் 620 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வருது. 1 BH டைப்பு. சிட் அவுட் பார்த்திங்கன்னா ஆர்க்கு 11 அடி நீளம். இதில் ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூமுக்கு வெளியே இருந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கிளைண்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி முடிச்ச ப்ராஜெக்ட்டு. சார் இமீடியட்டாக கூட்ட அடுத்த ப்ராஜெக்ட்டு சொல்லியிருந்தேன் அப்படிங்க. இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பாத் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆர்க்கு 4 முன்னாடி நுழைஞ்சோன்னே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா லோட் பேரிங் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே வந்து 3 அடி ஆழம் எடுத்து கருங்கல் போட்டு கரைச்சி விட்டுங்க. அப்புறம் எபோ பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பேஸ்மெண்ட் தான். ஸோ இது 3 feet ஹைட்டுங்க, 3 feet 6 inch. ஸோ அந்த பில்டிங்கோடைய ப்ரப்போசல் லெவலுக்கு மொத்தமே கொடுத்துட்டோம். இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு த்ரூ அவுட்டை டைப் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் கனெக்ட் பண்ணிடணும். எல்லாமே உள் சைடு வெளி சைடு கம்பல்சரி பூசணும். இப்போ அவுட் சைடு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது அவுட் சைடு பூசிடுவாங்க, உள்ள கிராவல் ஃபில் பண்ணும்போது. ஸோ இது ஈஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு செப்டி டேங்க் வந்து வாயுமுள்ள செப்டி டேங்க் வந்து ரிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஃப்ளையாஸ் இன்டர்லாக்கிங் கல். இங்கே ஒரு விண்டோ வந்துடுங்க. சிட் அவுட்டு டோர் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 7, ஏன்னா முன்னாடி வந்து 2க்கு 4 அந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இது உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஹால் 11க்கு 17. இங்கே வந்து நம்ம கிச்சன் பசங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து லோட் பேரிங் கான்செப்டில் இருக்கங்காட்டி லாக் கலர்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்குது. ஸோ இங்கே வந்து பெட்ரூம். கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11. இதுக்கு டோருக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 3க்கு 7. இந்த இடத்துக்கு 2க்கு 4 ஒரு விண்டோ கொடுத்து இங்கே வந்து 3க்கு 4 ஒரு விண்டோ. ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து யூ டைப்பில் பண்ணுறோம். இது ஒரு ஃபார்ம் லேண்ட் தான். சேம் ஃபார்ம் ஹவுஸ் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த ரூம் வந்து 7 feet ஆகிடுச்சு. இப்போ தான் லாக் கல் போட்டிருக்காங்க. இது வந்து 10க்கு 10 ஒரு இதுக்கு அட்டாச் பாத்ரூம். ஸோ இந்த வரை ஏரியா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டுக்கலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இந்த இடத்த வந்து மாஸ்டர் பெட்ரூம். கன்னிமொழியில் வந்து மாஸ்டர் பெட்ரூம். வாயுமொழியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பாத்ரூம் வெளியிருந்து அசஸ் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. நல்லா காற்று, பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருக்குது. நல்லா ஃபார்ம் கட்டி நல்லா காத்தோட்டமாக இருக்குது. பசங்க பண்ணிகிட்ருக்காங்க. பாத்ரூமோட 7 feet பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி 12ஆவது நாள். இதில் இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கல் வந்து லாக்கிங். இந்த தூக்கு செக் பண்ணுறாரு பாருங்கள். இந்த தூக்கு செக் பண்ணும்போது கடைசி லைனுக்கு வந்து அதை ஆஷ் பண்ணி பார்க்குறேங்க. ஸோ இது வந்து இதுதான் சால்விங் சொல்லுவாங்க. இந்த கல் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அவர் லாஸ்ட் எண்டில் அந்த கல்லை சால்வ் பண்ணுவார். ஓகே, தூக்கு விட்டு பார்க்குறாரு. அந்த தூக்குடைய கீழே அது குன்றுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு என்ன கேப்பு மெயின் ஆகிடும் ஒரு நூல், அந்த நூலுக்கு தகுந்த மாதிரி அவர் கரெக்டாக அந்த கல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் மட்டக்கோல் வந்து ஒன்று இன்னர் ஃபேஸில் அவுட்டர் ஃபேஸில் கரெக்டாக வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவர் வந்து செக் பண்ணி கரெக்டாக ஆஷ் பண்ணிவிட்டுங்க ஒவ்வொரு கல்லும். அப்போ என்ன ஆகுனா இந்த கல்லுக்கடியில் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா இதோடைய கான்செப்ட் என்ன, லாக்கிங் மெத்தடுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் தான். ஒன்றுக்கு சென்டராக வந்து இதுக்கு அடுத்த கல் வருது. இந்த லைன் வந்து வெர்டிகலாக வரக்கூடாது, ஆல்டர்னேட்டும் வரணும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் மெயினாக வந்து இந்த ஜாயிண்ட் வரும்போது நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கணும். ஒரு கல் உள்ளே போயிடணும், ஒரு கல் வந்து வெளியே வரணும். சப்போஸ் ஏதாவது திக்னஸ் இருந்ததுன்னா இந்த மோட்டர் வச்சு ஃபில் பண்ணிடணும். இங்கே லாக் வரும்போது இந்த க்ரூ வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆஷ் பண்ணுறது பாருங்கள். ஸோ இந்த கல் லாக் ஆகும்போது ஒரு கல்லுக்கு லாக் ஆகிடுது. ऐसा लगता है मुन्ना? बहुत अच्छा, ऐसा लगता है।
அப்படியே க்ளீன் பண்ண அப்படியே எஸ் லைன் பார்த்தீங்க ஓரளவுக்கு வெர்டிக்கல் லைன் மேட்ச் பண்ணிக்கணும். ஹொரிசான்லேருந்து பர்ஃபெக்டாக வந்துடணுங்க. அப்படியே அந்த ப்ரஷ் டால்கே க்ளீன் கரும் அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணி இது பண்ணிடும். இதுதான் நம்மளுடைய இன்டர்லாக்கிங்கில் வந்து நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதோட லைன் தூக்கு இதில் வந்து இந்த ஒரு கல் வந்து 6 கிலோங்க. ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 கிலோ வெயிட் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லைன் செட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு அடுத்தையே லைன் ஆல்ட்ரு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். சின்ன இந்த மாதிரி வருது கேப்பில் இருக்கிற இதில் வந்து நம்ம பாயிண்டிங் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணி விட்ருவோம். அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன இதில் இருக்கிறதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி விட்ருவோனுங்க. நம்ம வந்து பட்டி பார்க்கும்போது இது எல்லாமே எல்லா கல்லும் பட்டி பார்த்துட்டு இந்த விண்டோவர் ஏரியா பார்டர் போட்டுருவோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அங்கே பண்ணியிருக்க பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி பண்ணதான். இதோடைய லிங்க்கு உங்கள் வந்து இல்லை யூடியூப்பில் நான் போட்டுறேன். மேலே இது மாதிரி வந்து நம்ம ஓடு ஒர்க் வரப்போகுது. ஓடு இல்லை ஷீட் இப்போ கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம பசங்க நல்லா வெயிலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு ப்ரஷ் எடுக்க முன்னாடியே வந்து அந்த எல்லாமே இந்த டஸ்ட்டில் க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த வாப்லிங் இல்லாமல் அந்த லைன் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துடணும். பின்ன ரெண்டாவது இந்த மாதிரி சின்ன ஒரு கேப் வரும். ஸோ அந்த கேப்புக்கு மசாலா வச்சு நம்ம வந்து மோட்டர் திக்னஸில் அரெஸ்ட் பண்ணிடணும். இவங்களுடைய மேஸ்திரி டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து க்ளீன் பண்ணி ஒவ்வொரு வேலையும் வந்து டெய்லி ஒரு அப்டேட் ப்ரோக்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க. சைட் அப்டேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 12வது நாள். 620 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 10க்கு 10 ரூம், அட்டாச் பாத்ரூம், வெளியிருந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதுங்க. 6க்கு 6.5, 4 அடிக்கு 6ல் வந்து சின்ன ஒரு ஸ்பேஸ். அதில் வந்து ஒரு பூஜை வச்சுக்கிற மாதிரி ஒரு கிச்சன். 10க்கு 11 யூ டைப்பில் நம்ம வந்து டேபிள் டாப் பண்ணி லாஃப்ட் வந்து 7 ஃபீட்டில் எல்லாமே என்ன பண்ணணும், மறுபடியும் த்ரூ அவுட் லிண்டில் கொடுத்து எங்கெங்கே ஷன்ஷேர் தேவைப்படுதோ அதை வெளியே கொடுத்துறது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம இங்கே பண்ண மாதிரி இந்த லெவலில் பண்ணுற மாதிரி. ஜன்னலுக்கு வந்து யூபிவிசி விண்டோ வித் கிரில் அதை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது கேப்ஸ் இருந்ததுன்னா பேக்கிங்கெலாம் பண்ணுறது கரெக்டாக. ஏதாவது சின்ன டேமேஜோ ஏதாவது இருந்ததுன்னா கையோட பண்ணிட்டா அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வந்துடும். நம்ம नीरज कैसा है? अच्छा है सर. ओके, आप क्या करेगा? अच्छा, बढ़िया पैकिंग करेगा क्या? ओके, अच्छा काम करेगा, अच्छा करो, ठीक है, சூப்பர். இந்த கார்னரில் வந்து நம்ம வேலையில் முடிச்சுக்க ஒரு பார்டர் மாதிரி போட்டுடலாம். பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெல்ட் வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக பூசிடணும். நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா அது ஃபேஸ் 1 முடிஞ்சுது. இது ஃபேஸ் 2. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் ரத்னன் சாமி சார் வந்து போத்தனூர், அவருடைய ப்ராஜெக்ட் வந்து ஒத்தக்கால் மண்டபம். சார் ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு கிளவரான ஒரு பர்சனுங்க. அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவார் அப்படிங்க. ஸோ ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்காட்டி அவர் செகண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பி கொடுத்துருக்கு அப்படி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அவர் கொடுத்தங்காட்டி தான் அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து இதாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பசங்க இந்த சக்ஸஸ் காரணம் எல்லாமே நம்ம பசங்க தான். ராப்பெல்லாம் டைம் பார்த்து நல்லா இருக்குது. இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் நல்லா இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா பூமி. ஸோ அதில் வந்து வீக்கெண்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி சாருடைய இது. ஸோ அவருக்குரிய இதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃபர்தர் அப்டேட் வந்து நான் அப்பப்போ கொடுத்துறேன், பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.